இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற செஷன் வந்து டே 12, அதாவது 12வது நாளுக்கான பயிற்சி. ஸோ அனைவரையும் மிக அன்புடனும் மிக பணிந்த இதயத்துடனும் வரவேற்கின்றேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஸ்பைன் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்வது, அதாவது முள்ளந்தண்டை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்வது. யோகானாலே ஃப்ளெக்சிபிள் அதிகரிக்கிற பயிற்சி. ஸோ யோகானாலே முள்ளந்தண்டுக்கான பயிற்சி. ஒரு கூற்று இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட முள்ளந்தண்டானது ஃப்ளெக்சிபிளாக அமைதோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மிக இளமையாக இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இளமையாக இருக்கிற விருப்பம் தானே. ஸோ அதனால் ஸ்பைனை ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற பயிற்சியான முதல் பேர் வந்து மர்ஜரி. இது வந்து கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சில லோவர் பேக் இஷ்யூஸுக்கு, லோவர் பேக் பெயின் இருக்கலாம், இடுப்பு வலிகள் இருக்கலாம், அவங்களுக்கு மிக நல்லதொரு பயிற்சி. இப்போ நம்ம அது பண்ணி பார்ப்போமா? இப்போ கால்களுக்கு நடுவில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடைவெளியை வச்சுக்கொள்ள போகிறீங்க. இப்போ கால்களுக்கு, அதாவது முட்டுக்காலுக்கு நடுவில் ஒரு நல்ல இடைவெளியை நீங்கள் வச்சுக்கொண்டு கைகளை வந்து கீழே, உள்ளங்கையை கீழே வச்சுக்கொள்கிறீங்க. கால்களுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. கால்கள் ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ சொல்லி தரட்டுமா? பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லோவர் பேக் இது தானே ஃபோக்கஸ் பண்ணணும். கிரேட். ஸோ இதை நான் ஒழுங்காக அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி, ஸோ ஸ்ட்ரெச் ஷினாப், தாடையை தூக்கிக்கிட்டு கொள்ள போகிறீங்க. ஸோ அப்படியே வயிற்று பகுதியை உள்நோக்கி எடுத்துக்கொண்டு தாடையை கீழ் நோக்கி வச்சுக்கொள்ள போகிறீங்க. ஸ்ட்ரெச் த லோவர் பேக், chin up. வயிற்று பகுதியை உள்ளெடுத்து தாடையை கீழே வச்சுக்கொள்ள போகிறீங்க. மறுபடியும் நம்ம இது மேற்கொள்ளுவோம். ஸ்ட்ரெச் த லோவர் பேக், chin up. வயிற்று பகுதியை உள்ளெடுத்து தாடையை கீழே கொண்டு வாருங்க. இது வந்து சில பெலி ஃபேட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல பயிற்சி, பெலி ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணும். இதை நம்ம மறுபடியும் செய்யலாம். ஸ்ட்ரெச் த லோவர் பேக், chin up. ஸோ இந்த மாதிரி ஸ்டமக்கை வந்து உள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க, புல் பண்ணி கொள்கிறீங்க, தாடையை கீழே கொண்டு வாரீங்க. இது நீங்கள் டெய்லி, அதாவது எம்டி ஸ்டமக்கில் தான் அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். இதை நீங்கள் டெய்லி ஒரு 10 இல்லைனா 15 தரம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா அந்த பேக் பெயின் குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இலகுவான பயிற்சி. பட் எனக்கு நான் வந்து உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி நீங்கள் இதில் அதிகரித்து கொள்ளக்கூடியவங்களுக்கும் நான் அந்த பயிற்சி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு கம்பினேஷன், ஒரு பயிற்சியாக இருக்கும், ஒரு மிக்ஸ்சர், ஒரு கோர்வையாக தான் இருக்க போகுது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கையை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கொள்ளணுன்னா, கால்களை வந்து கிட்டக்கா வச்சுக்கொண்டு இப்போ நான் டோஸை வந்து கீழே வச்சு இதுக்கு சொல்கிறது வந்து மவுண்டன். இப்போ நிறைய பேர் வந்து டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஆக்சுவல் பேர் வந்து மவுண்டன். ஸோ சன்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தாசனான்னு சொல்லுவாங்க. சின்ன நீங்கள் கீழே வச்சுக்கொள்ளுங்க, நீஸை கீழே வச்சுக்கொள்ளுங்க, டோஸை ரிலீஸ் பண்ணிக்கொள்ளுங்க, தைஸை கீழே வச்சுட்டிங்க, ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தைஸை நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளுங்க, டோஸை வச்சுக்கொள்ளுங்க. 1 up, bend the knee, place it down, thighs down, stretch the spine, look straight. Release பண்ணுறீங்க. 1 up. ஸோ நீஸை பெண்ட் பண்ணுறீங்க, கீழே வச்சுக்கொள்கிறீங்க, thighs down, stretch the spine, chin up. Once again, 1 up. நீஸை கீழே வச்சுக்கொள்கிறீங்க, thighs down, stretch the spine, chin up. Once again, 1 up. knees down, thighs down, stretch the spine, chin up. ஸோ இதை நம்ம பண்ணிக்கொள்கிறது மூலமாக, டெய்லி நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்கிறது மூலமாக எங்கள் ஸ்பைன், முள்ளந்தண்டுக்கு மிக நல்ல ஒரு வலிமை ஒன்று கிடைக்கும். சரியா? அடுத்த பயிற்சி, அடுத்தது கூடவே இது வந்து இதுவுமே சம்திங் சிமிலர் டு த ப்ராக்டிஸ் we did.
ரெண்டாவது பயிற்சி மாதிரி தான் அந்த மூணாவது பயிற்சியுமே இருக்க போகுது. ரெண்டாவது பயிற்சி கஷ்டமானவங்க எப்படி செய்வீங்க? நீ இஷ்யூஸ் இருக்கலாம், ஸோ ரொம்ப நீ வந்து கஷ்டமாக இருக்கும், அவங்க எப்படி செய்வீங்க அந்த பயிற்சி, அதையும் நாங்களும் சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கைகள் அந்த மாதிரி வச்சுக்கொண்டுனா இப்போ கால்களுக்கு நடுவில் நான் கெப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நீஸை அப் பண்ணிக்கொள்கிறேன், பட் ஸ்ட்ரெச் பண்ணலை, நீஸை பெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது ரொம்பவே லேஸு. நீஸை கீழே வச்சுட்டிங்க, ஸ்ட்ரெச் 2. ஸோ நீஸ் பெண்ட் ஆகியே இருக்கும். நீஸை வைங்க கீழே, ஸ்ட்ரெச். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ள வேணாம், ஸ்லைட்டாக ஸ்ட்ரெச் இனஃப். 3. நீஸை கீழே வைக்கிறீங்க, ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ இது ரொம்ப, ஸோ உங்களுக்கு சில நீ இஷ்யூஸ் இருக்கிறவங்க, சில வலி வருத்தங்கள் இருக்கிறவங்க ரெண்டாவது விதமான வேரியேஷன் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வேரியேஷன், இதுவுமே உங்கள் லோவர் பேக்குக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பயிற்சி தான். இது வந்து இட்ஸ் அ மிக்சர். ஸோ லோ லாங் போஸ்டர், சில பேர் வந்து இது ஆஞ்சனி ஆசனான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லோ லாங் தான் இங்கிலீஷில். ஸோ இது வந்து லோ லாங் போஸ்டர் ப்ளஸ் புஜங்காசனா. ஸோ இப்போ நம்ம பண்ணினமே இந்த மாதிரி, அதோட பேர் புஜங்காசனா. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒருக்கா பார்த்துருவோம். இது தான் நம்பர் 3. ஸோ நான் புஜங்காசனத்துக்கு போகிறேன் அண்ட் தாய்ஸை நான் ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட் லெக்கை முன்னாடி கொண்டு வரேன், ஹேண்ட்ஸை நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன். இது வந்து என்னோடய ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுது. ஹேண்ட்ஸை நான் கீழே வைக்கிறேன், ரைட் லெக்கை ரிலீஸ் பண்ணுறேன், புஜங்காசனா, ரிலீஸ். இப்போ நான் லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வரேன், ஹேண்ட்ஸை நான் தூக்கிக்கொள்கிறேன், ஹேண்ட்ஸ் டவுன், release the left leg, Bhujangasana. So இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். Thighs up, right leg at the front, right leg முன்னாடி, hands up. Release, release the right leg. வலது காலை ரிலீஸ் பண்ணி thighs கீழே வச்சு, so thighs up, left leg at the front, left leg அதாவது இடது கால் முன்னாடி, hands up. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து நீ இஷ்யூஸ் இருக்கும். ஒன்ஸ் அகேன் நீ இஷ்யூஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து அவ்வளவு ஃப்ளெக்சிபிளான உடம்பு இல்லை, எங்களால் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு எப்படி இந்த பயிற்சியை மேற்கொள்றதுங்கிறது அடுத்தது பார்ப்போம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். இப்போ நாங்கள் புஜங்காசனா பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம பாம்ஸ் இந்த மாதிரி முன்னாடி வச்சு தாய்ஸ், அதாவது தாய்ஸுக்கு நடுவில், அதாவது தொடைகளுக்கு நடுவில் கேப் ஒன்று வச்சு இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வலி வருத்தம் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவாக போங்க. இந்த மாதிரி அப் பண்ணிக்கொள்கிறீங்க. ஸோ ரைட் லெக்கை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கொண்டு சிம்பிளாக கையை தூக்கி கொள்ளுங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பண்ண போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ரைட் லெக், அதாவது வலது கால் ரொம்ப முன்னாடி இருந்தது, ஸ்ட்ரெச் ஒன்று கொடுத்து தான், வலது காலுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று கொடுத்து தான் ஹேண்ட்ஸை நான் தூக்கிக்கிட்டேன். ஸோ ரெண்டாவது பண்ணுற வேரியேஷன் வந்து இப்போ ரைட் லெக் வந்து என்னோடய பாடிக்கு, என்னோட உடலுக்கு அருகாமையிலே இருக்குது. ஸோ சிம்பிளாக நான் கையை தூக்கிக்கொள்கிறேன். இங்கே வந்து ஸ்ட்ரெச் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே லேசு. இது வந்து முட்டு வருத்தங்கள் இருக்கிறவங்க, ஆத்தரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து செகண்ட் வேரியேஷன் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ நம்ம 3 ப்ராக்டிசஸ் பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ டு ஹீல், உங்களோட வந்து ஸ்பைனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்கிறதுக்கு அடுத்த பயிற்சி தியான பயிற்சி. ஸோ வளமை மாறியே நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு இலகுவான முறையில் அமர்ந்து கொள்ளுவோம். பாம்ஸை வந்து என்னோட தாய்ஸுக்கு மேலே நான் வச்சுக்கொள்ள போகிறேன். அதாவது உள்ளங்கைகளை என்னோட துடைகளுக்கு மேலே நான் இந்த மாதிரி வச்சுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த முறையில் நீங்கள் அமர்ந்து கொள்ள போகிறீங்க. கண்களை மூடிக்கொள்கிறீங்க. ஒரு புன்சிரிப்புடன் இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். நான் கூறப்போகும் அனைத்து விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். எனது சுத்தமான, பரிசுத்தமான, தூய்மையான மனதின் மூலம் என்னுடைய இலக்கை மிக விரைவாக அடைந்து கொள்கின்றேன். தூய்மையான மனதிற்கும் இடத்தில் எதிர்மறையான
எந்த உணர்வுகளும் எதிர்மறையான எந்த எண்ணோட்டங்களும் இருக்காது. பரிசுத்தமான மனதிருக்கும் இடத்தில் அன்பு மட்டுமே குடிகொள்கின்றது. எனது பரிசுத்தமான மனதின் மூலம் நான் பிறருக்கும் எனக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக நல்ல சேவைகளை செய்கின்றேன். பிறர் நல்லா இருப்பதற்கு நல்லாசிகளை பரவ செய்கின்றேன். இந்த சுற்றுச்சூழல் மாறுவதற்கு மிக நல்ல முறையில் மாற்றம் அடைவதற்கு நல்லாசிகளை பரவ செய்கின்றேன். அதனுடன் கூடவே எனது உடலுக்கும் எனது மனதுக்கும் மிக நல்ல ஆசிகளை பரவ செய்கின்றேன். பரிசுத்தமான மனது இருக்கும் இடத்தில் நான் மிகவும் அன்பாகவும் மிகவும் சக்திசாலியாகவும் மிகவும் அமைதியாகவும் காணப்படுகின்றேன். இப்பொழுது எனது கைவிரல்களுக்கு மிக இலகுவான அசைவுகளை கொடுத்து கொண்டு கண்களை திறந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு டே 12 12வது நாளையும் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 13வது நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.